அனைவருக்கும் வணக்கம். பின்னம் அப்படிங்கிற டாப்பிக்னுடைய பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாங்க. பின்னம் அப்படிங்கிறது என்னென்னா, எ பார்ட் ஃப்ரம் த ஹோல், மொத்தத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம பின்னம்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 அப்படிங்கிற இந்த பின்னத்தில், இந்த ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிற இந்த 3 அப்படிங்கிறது தொகுதி, கீழே இருக்கிற 4 பகுதி. 3/4ல் 3 தொகுதி 4 பகுதி. சரிங்களா? இப்போது சமான பின்னங்கள் அப்படிங்கிறது என்னென்னா 3/4 இன்ட்டு 2/2, அதாவது இந்த பின்னத்தை ஒரே எண்ணால் நம்ம தொகுதியையும் பகுதியையும் பெருக்க கிடைக்கும் இந்த பின்னம் இந்த 3/4க்கு சமான பின்னம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3/4 2/2 அப்படிங்கிற மேலேயும் 2ஆலையும் பகுதியையும் 2ஆல் பெருக்கி 6 3 2 6 4 2 8 அப்படின்னு ஒரு 6/8ங்கிற ஒரு பின்னம் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி 3/4ங்கிற பின்னத்தை 3 பெருக்கல் 3/3 மேலேயும் 3 கீழேயும் 3ங்கிற எண்ணால் பெருக்கியிருக்கிறோம். 3 3 9 4 3 12. அப்போது 3/4 அப்படிங்கிற பின்னத்தினுடைய சமான பின்னங்களாக 6/8 மற்றும் 9/12 நம்ம சொல்லலாம். இப்போ தகு பின்னம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் 2/7, அதாவது தொகுதியை விட பகுதி பெரிய எண்ணாக இருக்கணும், தொகுதி சிறிய எண்ணாக இருக்கணும். இப்போ 2 தான் சிறிய எண். இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதி பெரிய எண்ணாக இருந்துச்சுன்னா அது தகுபின்னம். கீழே இருக்கக்கூடிய பகுதி தொகுதியை விட சிறிய எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அது பகாபின்னம். தொகுதி கிரேட்டர் தென் பகுதி. கலப்பு பின்னம் அப்படிங்கிறது முழு எண்ணை கொண்டிருக்கும். இப்போ 1 1/2 அப்படின்னு இது முழு எண் மற்றும் பின்னம் இரண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது கலப்பு பின்னம். இப்போ கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம தகாபின்னமாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு கலப்பு பின்னம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இதே எண்ணை எடுத்துக்கலாம். 1 1/2 இப்படிங்கிற இந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த முழு எண்ணை இந்த பகுதியோடு பெருக்கிக்கணும். முழு எண்ணை பகுதியோடு நம்ம பெருக்கிட்டு தொகுதியில் இருக்கிற எண்ணை நம்ம கூட்டிட்டு இந்த பகுதியில் இருக்கிற எண் மாறாது, அதே எண்ணை அப்படியே போட்டுறணும். இப்போது 1 2 2 1 3 3/2 இப்படி நம்ம கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக நம்ம மாற்றிடலாம். இப்போது இன்னொரு சம் பார்க்கலாம். 3 5/8. இப்போ என்ன பண்ணலாம், 3ஐயும் 8ஐயும் நம்ம பெருக்கிறோம், கூட இந்த 5ஐ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 8 நம்ம அப்படியே போட்டுக்கணும். இப்போது 3 8 24, 24 5 29/8. இப்போ நம்ம கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக எப்படி மாற்றலாம். இப்போ இதுக்கு இந்த பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே 8/5 அப்படிங்கிற தகாபின்னம் இருக்குது. இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா, 8ஐ நம்ம 5ஆல் இந்த பகுதியால் நம்ம வகுக்கும் பொழுது 8ல் ஒரு 5 இருக்குது, மீதி பார்த்திங்கன்னா 3. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இங்கே ஈவு இருக்குது பார்த்திங்களா, ஈவு நம்ம முழு எண்ணாக எழுதணும், மீதியை நம்ம தொகுதியில் எழுதணும். பகுதி எங்கேயுமே மாறாது, இந்த 5ஐ அப்படியே எழுதணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். 13/6. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 13ஐ 6ஆல் வகுக்கிறோம். இப்போ 2 6 12, மீதி 1. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம், இந்த 2 அப்படிங்கிற ஈவை முழு எண்ணாகவும் மீதியாக இருக்கிற இந்த 1ஐ தொகுதியிலையும் அந்த பகுதி 6 அதை அப்படியே எழுதுவோம். சரிங்களா? இப்போ இது பின்னங்களினுடைய பேசிக். இதிலிருந்து நமக்கு பழைய டெட் கொஷின் பேப்பரில், லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் டெட் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.